திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 78வது பதிகம் திருக்கேதாரம் என்ற தலத்திலே பாடப்பெற்றது. தாளத்தை நினைந்து பாடப்பெற்றது. அந்த தலத்தில் சென்று இவர் பாடவில்லை. இங்கே திருக்காலத்தியிலே சென்று வணங்கிவிட்டு திருக்காலத்தியிலே நின்று கொண்டு அதற்கு வடக்கே இருக்கின்ற திருக்கேதாரத்தை நினைந்து இந்த 10 பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இங்கிருந்து அந்த தலத்தின் சிறப்பை நமக்கு அருமையாக விளக்குவதன் மூலம் நமக்கு தேவையான பல கருத்துக்களையும் இங்கே அவர் தந்திருக்கின்றார். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், முதல்ல தலத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து அந்த தலத்திலே உள்ள திருக்கோயில் இருக்கே, அது மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை திறந்திருக்குமா. இதற்கு ஒரு விளக்கம் கூறுகின்றார்கள் பெரியோர்கள். அதாவது வருடத்திலே சில மாதங்கள் மானிடர் சென்று வணங்குவதற்காக அந்த திருக்கோயில் திறந்திருக்கும். மீதி நாட்களிலே தேவர்கள் வந்து வணங்குவார்கள் அப்படின்னு ஒரு கோயிலை தேவர்களுக்கும் மானிடர்களுக்கும் பங்கு வச்சு கொடுத்த மாதிரி கூறியிருக்கிறார்கள். பொதுவாக நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்வோம்னா, பனி படர்ந்து பனி அடர்ந்து இருப்பதன் காரணமாக மற்ற மாதங்களுக்கு அங்கே கோயிலுக்கு போக முடியல. போகக்கூடிய அந்த வெப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் பனி உருகி அந்த கோயிலுக்கு செல்வதற்கு முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுக்கு இப்படி ஒரு தாத்பரியம் கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் மட்டும்தான் மானிடர்கள் வணங்கலாம், மீதி நேரத்தில் தேவர்களுக்கான இடம் அப்படின்னு கூறுகின்றார்கள். அந்த தலத்துக்கு மற்றும் ஒரு சிறப்பு, பிரிங்கி முனிவர். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட முனிவரின் பெயர். அவருக்கு அவருடைய குறிக்கோள் சிவபெருமானை மட்டும் வணங்குவது. அதனால் அவர் சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு போவார். அம்பாள் தனித்து நின்றா தானே இது சுவாமியை மட்டும் வணங்கிட்டு போவேன்னு அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்து நின்ற போதிலும் அவர் ஒரு வண்டு உருவம் எடுத்து இருவருக்கும் நடுவிலே சென்று சிவபெருமானை மட்டும் வணங்கி போன உடனே அம்மை சக்தி, அந்த பிரிங்கி முனிவரிடம் இருந்த சக்தி என்னுடையது இல்லையா, அந்த சக்தியை நான் எடுத்து விடுகின்றேன்னு மொத்தமாக சக்தியை எடுத்து விடுகின்றாராம். தசை பொதிந்து அப்படிலாம் இருக்கிறது எல்லாம் அந்த சக்தியை அப்படியே அடியோடு எடுத்து விட்ட உடனே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சுவாமி இன்னொரு கால் கொடுக்குறாராம். அதனால் பிரிங்கி முனிவர் சிலைன்னு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தண்டு ஊன்றி கொண்டு 3 கால்களோடு இருப்பார். சுவாமி அப்புறம் அருளி அவர் இருவரையும் வணங்குகின்றார் அப்படின்னு முடிக்கின்றார்கள். இந்த பிரிங்கி முனிவரை நினைத்து இதற்காக அம்மை தவம் புரிந்து ஐயனிடம் வரம் பெற்ற ஊர் என்று திருக்கேதாரத்தின் சிறப்பை விளக்குகின்றார்கள். இத்தனை அந்த தலத்தை பற்றிய சிறப்பு. இந்த இந்த பதிகத்தில் அவர் எப்படி பாடுகின்றார் என்றால், உலகத்தில் உள்ளவர்களுக்கு செய்தி கூறுகின்றார். எங்கே வட இந்தியாவில் இருக்கின்ற அந்த தலத்தை நோக்கி பாடும் பொழுது உலகம் முழுவதிலும் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியாக அவர் தருகின்றார். என்ன செய்தி என்று பார்த்தால், நீங்கள் எல்லாரும் நிலையில்லாததை நிலை என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களுடைய உடம்பு இருக்கே அது நிலைத்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. ஏன்னா உடம்புக்கு இன்னொரு பெயர் மெய் இல்லையா. மெய் என்றால் உடம்பு, அதை மெய். அப்போது அது ரொம்ப உண்மையானது, நிலைத்து நிற்கும்னு நினைக்கிங்க. இல்லை, அது நிலைத்தே நிற்காது. அது என்ன செய்யும்னா பசி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. பசியை நோய் என்று கூறுவார்கள். ஏன்னா அந்த பசி வந்த உடனே அதுக்கு மருந்து மாதிரி உணவை கொடுத்த உடனே அந்த பசி போயிடும். அப்புறம் திரும்ப அந்த உணவு செரித்த பிறகு திரும்ப வந்துடும். அது நோய். அது அந்த நோயை தருவது எது? இந்த உடம்பு. இதை நீ நிலைத்து நிற்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்க. அது இல்லை, அது மண்ணோட மண்ணாகத்தான் போகும். அது மெய்யின்னு பெயர் கொண்டிருந்தாலும் அது பொய், நிலைத்து நிற்காது. மெய்ப்பொருள் அப்படிங்கிறது என்னது? நிலைத்த பொருள். அதுக்கு பேர், உடம்புக்கு பெயர் மெய்யாக இருந்தாலும் அது மெய்ப்பொருள் இல்லை, அது பொய்ப்பொருள், நிலைக்காதது. அதை நினைத்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் மனசில் வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிரும் அப்படின்னா,
இந்த பிறவி இருக்கே, இந்த கடல், இந்த பிறவி கடலை தாண்டிடணும். அந்த பிறவி கடலை ஒழித்து விட வேண்டும். மீண்டும் பிறவாமை வேண்டும், அந்த நிலைமை வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, தாமதமே செய்யாமல் அறம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். நாளைக்கு செய்தேன், இன்னொரு நாள் செய்துக்கிறேன், இப்போ என்ன நான் சின்ன வயசு தானே, இன்னும் எனக்கு காலம் கிடக்கு அப்படின்னு சொல்லி அன்றே செய்ய தள்ளி போடாமல் அறம் அன்றே செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்று கூறுகின்றார். அதனால் எப்போ இதை பற்றி தெரிஞ்ச உடனேயே அறம் செய்ய தொடங்கி விடுங்கள். இறைவனை யாரெல்லாம் வணங்கினா தெரியுமா? பெரிய கண்களை உடைய திருமால். அவருக்கு ஏன் பெரிய கண்கள்னு கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாரு? அவருடைய கண் தாமரை மாதிரி இருக்கும் இல்லையா? அரவிந்தம் போன்ற அட்சங்கள் உடையவர் இல்லையா? அரவிந்தாக்ஷன். அந்த தாமரை மலரை எடுத்து தானே சுவாமிக்கு 1000 மலரில் ஒரு மலர் குறையுதுன்னு போடுவார் இல்லையா? அப்போ அகன்ற அழகிய கண்கள், அழகிய அகன்ற கண்களை உடைய திருமாலும் சரி, தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்கின்ற பிரம்மனும் சரி, 2 பேரும் திருமால் கீழே போனார், பிரம்மன் மேலே போய் அடியும் முடியும் தேடினார்கள், கிடைக்கல இல்லையா? அவர்கள் தேட தேட அப்படி அவர்களுக்கு கிடைக்காமல் தீத்தம்பமாக நின்ற இறைவன் இருக்கானே, அவன் எழுந்தருளி இடம் என்னதுன்னா திருக்கேதாரம். அந்த திருக்கேதாரம்ங்கிற சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா தலத்தின் பெயரே நம்மை கடைத்தேற்றும். ஒரு தலத்தோட பெயரை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோன்னு வைங்களேன். அப்போது அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, ஊரின் பெயரை சொல்லும் பொழுது ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை நினைப்போம். அந்த பெருமானை மட்டும் அப்படி பெருமானை மட்டும் நினைப்போமா? அவனுடைய திருவுருவ பொலிவை நினைப்போம். அந்த பொலிவை நினைக்கும் போதே அவனுடைய கருணை செயல்கள் ஒவ்வொன்றா நம்ம மனசுக்கு வரும். ஆக அந்த தலத்தோட பேரே உங்களுக்கு எங்கே கொண்டு விடும் பாருங்க என்று அந்த தலத்தை நினையுங்கள், அந்த தலத்தின் பெயரை கூறுங்கள் என்று கூறுகின்றார். முதல் பாடலை பார்ப்போம். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். இந்த வாழ்க்கை என்பது மாயம். அது இருப்பது போல தோன்றும், இல்லாமல் போய்விடும். இந்த உடல் மண்ணுக்குள் போவது உறுதி. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பாழ் போவது பிறவிக்கடல். பாழாக போகின்றது எது? பிறவியாகிய கடல். பசி நோய் செய்த பரிதான். பரி என்றால் உடம்பு. இந்த உடம்பு எதை செய்கின்றது? பசி நோய் செய்த பரிதான். தாழாது அறம் செய்மின். காலம் தாழ்த்தாமல் அறத்தை செய்யுங்கள். தாழாது அறம் செய்மின். தடம் கண்ணான் மலரோனும். தடம் கண்ணான் திருமால், மலரோன் பிரம்மன். கீழ் மேல் உற நின்று. திருமால் கீழாக பன்றியாக இடந்து செல்கின்றான், அன்னமாக மேலே பறக்கின்றான் பிரம்மன். இந்த வரிசை இருக்கு இல்லையா? இதை நம்ம படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லையா? நிரல் நிறை என்று. அதாவது முதல்ல கூறியதற்கு முதல் வார்த்தை, 2வது கூறியதற்கு 2வது. தடம் கண்ணான் கீழாகச் சென்றான், மலரோன் மேலுற நின்றான் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். தடம் கண்ணான் மலரோனும் கீழ் மேல் உற நின்றான், திருக்கேதாரம் எனீரே. அந்த கேதாரம்ங்கிற சொல்லை சொல்லி அதிலே நீங்கள் உய்வினை பெறுங்கள். அந்த பேரை சொல்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கும் என்று விளக்குகின்றார். முதல் பாடல்லையே என்ன செய்யணும்? பேரையாவது சொல்லிகிட்டே இருங்கப்பா. ஏன்னா எது மெய்யின்னு நினச்சி நீங்கள் நம்புறீங்களோ அது மெய்யில்ல, பொய்யே. அது உங்களை நல்ல வழிக்கு கொண்டு செலுத்தாது. எனவே கேதாரம் என்ற பெயரை சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். அடுத்த பாடலையும் இதே இந்த வாழ்க்கை என்பதன் நிலையாமையை, இந்த உடல் என்பது மாயக்கூடிய ஒன்று என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த உடம்பை சுமந்துட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உடம்பு சுமந்துக்கிட்டு அலையும் போது நாம் என்ன செய்வோம்? அந்த உடம்புக்கு எதெல்லாம் தேவையோ அழகுபடுத்துவதற்கு செய்வோம். அப்புறம் அந்த உடம்பு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்த நல்ல எவ்வளவு வசதியாக இருக்கணுமோ அப்படி வசதியாக வைத்துக்கொண்டு, அப்படி என்ன அந்த உடம்பை பேணி பாதுகாத்து கொண்டே இருப்போம் இல்லையா? அதனால் அதை சுமந்துக்கிட்டு அலையிறீங்களப்பா. அந்த உடம்பு கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? இறந்து போய் புதைச்சாங்கன்னு வைங்களேன், அல்லது இறந்து அங்கனையே கிடந்தீங்கன்னு வைங்களேன், நரி நாய் இதெல்லாம் சேர்ந்து அதை கீறி சாப்பிடும். அதுக்கு தான் அந்த உடம்பு லாயக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் அதை மறந்துட்டு இந்த உடம்பை பேணுகின்றீர்களே,
அப்படி அது நரியெல்லாம் கீறுவதற்கு என்ன காரணம்? இறந்து போவது தான் காரணம். ஏன் அப்படி இறந்து போகின்றோம்னா, குறித்த நாளிலேயே கூற்றம் யமன் வந்து நம்மளை கொண்டு போயிடுவான். ஏன்னா ஒரு உயிர் பிறந்தது என்றால் அந்த உடம்பு ஒரு நாள் மறையத்தான் போகிறது. உயிர் உடம்பை விட்டு பிரிந்துவிடும். பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் அங்கே இறப்பு என்ற ஒன்று உண்டு. அதனால் குறிக்கப்பட்ட நாள்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு யமன் வந்து கொண்டு போய் விடுவான். அதனால் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி கூற்றம் யமன் வந்து உங்கள் உயிரை கொண்டு போகும்போது, எப்பா கொஞ்சம் இருப்பா, நான் கொஞ்சம் அறம் செய்ய வேண்டியது இருக்குது, செய்துட்டு வரேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? முடியாதில்ல. அவர் குறித்து விட்டார் என்றால் அந்த நாளிலே உண்மை தூக்கி கொண்டு போய்விடுவார் உயிரை. உடம்பு ஒன்றுக்கும் பயனில்லாமல் போயிடும். ஆக நீங்கள் நாளைக்கு செய்வோன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அறம் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இன்றைக்கே செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இந்த தேவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் அறிவிலே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எதனால் அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு நினைத்தா, இறைவனை வணங்குகின்ற அந்த தன்மையினால், இறைவனுக்கு பூசனை செய்கின்ற தன்மையினால் அறிவோடு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னா, அவர்களை விட அறிவுடையவர்களாக இருக்கணும். அவங்க என்ன வேண்டி பூசனை செய்கின்றார்கள்? எங்களுக்கு சொர்க்கம், அதிலே நிலைத்த இடம் வேணும் அப்படின்னு கேட்டுத்தான் அவங்க இறைவனை பூசனை செய்கின்றார்கள். ஆனால் நமக்கு சொர்க்கமாக வேணும் இல்லைல்ல, அதுக்கும் மேலான முக்தி தானே நமக்கு வேணும். சொர்க்கங்கிறது ஒரு பதம். அங்கேயும் நாம் தவறு செய்து வினை ஈட்டினோம்னா திரும்ப இந்த உலகத்துக்கு தான் வருவோம். ஆனால் முக்தி நிலை வரைக்கும் போயாச்சுன்னு வைங்களேன், அங்கேயே நாம் இறைவனுடைய திருவடியிலேயே பதிந்து இன்பம் அனுபவிக்கலாம். அதனால் வானுலகத்தரை விட நாமெல்லாம் புத்திசாலிகள், அவங்கள விட அறிவோடு நாம் இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல நீர், நறுமணம் மிகுந்த நீர், அதோடு சோறு, இது எல்லாத்தையும் இன்சொல் பேசி மற்றவர்களுக்கு, விருந்தினர்களுக்கு கொடுக்கணும். சொன்னார் இல்லையா, அன்றைக்கே அறம் செய்யுங்க அப்படின்னு. அப்படி அறம் செய்வது இது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகின்றார். நல்ல மனமுள்ள நல்ல நீர், அப்புறம் உணவு, இது எல்லாத்தையும் விருந்தினர்களுக்கு சொல்லணும். விருந்தினர்களுக்கு அங்கே சோத்தை வச்சுருக்கேன் தின்னுட்டு போ அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அவங்க சாப்பிடுவாங்களா? மொப்பக்குழையும் அனிச்சம் முகம்திருந்து நோக்கக்குழையும் விருந்து இல்லையா? இப்போ அவங்களுக்கு இனிய சொல்லை பேசி அவர்களுக்கு அந்த உணவை வழங்குதல். அப்படி வழங்குகின்றவர்கள் வணங்குகின்ற இடமெது? கேதாரம் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 2வது பாடல். பரியே உடம்பு, பரினா உடம்புன்னு பார்த்தோம் இல்லையா போன பாடல்லையே. பரியே சுமந்து உழல்வீர், பரி நரி கீறுவது அறியீர். அது தெரியாதுப்பா உங்களுக்கு. குறி கூவிய கூற்றம் கொழு நாளால், குறித்த நேரம், அதிலே கூற்றம் கொழும் நாளால் அறம் உளவே. நான் அறம் செய்யலை, செய்துட்டு வரேன் அப்படின்னு அறம் அந்த நேரத்தில் வந்து நிற்குமா? என்ன? முடியாது, செய்ய முடியாது. அறிவானிலும் அறிவான் புத்திசாலி யார்? வானோர்கள். அவர்களை விட புத்திசாலி யார்? நல நறு நீரோடு சோறு கிரி பேசி நின்றிடுவார். கிரி பேசி மகிழ்வான உரைகளெல்லாம் பேசி உணவு கொடுப்பவர்கள். தொழு கேதாரமெனீரே, அவர்கள் தொழுகின்ற கேதாரம் என்று கூறுங்கள். ஏன்னா அவர்கள் அறம் செய்து கொண்டே இருப்பதனால், நல்ல வார்த்தைகளை பேசி வருகின்றவர்களுக்கு, விருந்தினர்களுக்கு உபசரணை செய்வதனால், அவர்கள் செய்கின்ற அறத்தின் காரணத்தால் அவர்கள் இறைவனையும் வணங்குகின்றார்கள். இந்த அறிவுடையவர்களை விட அறிவானவர்களாக இருக்கின்றார்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு விளக்கமாக கூறுகின்றார். 3வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதில் என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனை வணங்குகின்றவர்கள், அவர்கள் அந்த முனிவராக ஒரு உயர்ந்த நிலையிலே சென்று இறைவனை வணங்குகின்றவர்கள் எப்படி இருப்பார்களாம்? யோக தண்டத்தை கையிலே பிடித்திருப்பார்கள். அந்த யோக தண்டத்தை பிடித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய மூச்சுக்காற்றை முதற்கொண்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள்.
ஏன்னா ஒருங்கிய மனத்தோடு, அப்படியே ஒற்றுமைப்பட்ட மனத்தோடு இறைவனை வணங்க வேண்டும். கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் மனசு அலப்பாஞ்சதுன்னா அந்த வணங்குதல்ங்கிறது சிறப்பாக இருக்காது. அதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, மூச்சு காற்றை கூட அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி விடுவார். மூச்சையே அடக்குவதற்கான திறமை அவர்களுக்கு இருந்ததுன்னா, அவர்களுடைய 5 4 அந்த கரணங்களும் இது எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கும். அவர் எப்படி சொல்கின்றார் சுந்தரர், ஒன்று இருந்த நினைமென்கள் உண்டமக்கு ஊனமில்லைன்னு சொன்ன மாதிரி இறைவனோடு நாம் ஒன்று இருந்து நினைக்கணும். அதுக்கு இவர் கூறுவது என்ன வழி கூறுகின்றார் என்றால், 5 பேரறிவும் கண்களே கொள்ள. 5 புலன்களும் மற்ற எல்லா புலனும் வேலை பார்க்கல, கண் மட்டும்தான் வேலை பார்க்குது. அப்படி எதுலேயும் கவனம் செல்லாத வண்ணம் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் யாவும் சிந்தையே ஆக அப்படின்னு எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மூச்சை முதற்கொண்டு அப்படி அடக்கி இறைவனை வணங்குகின்றவர்கள், யோக நிலையிலே நின்று வணங்குகின்றவர்கள், அவர்களுக்கு இறைவன் நம்பன், அவர்களுக்கே உரியவன், அவர்களை ஆள்பவன் அவன். அப்படி இருக்கவங்க இது நடுப்பகல், இது இரவு அப்படியெல்லாம் நினைத்தே பார்க்க மாட்டாங்க. அப்படி எல்லா நேரத்திலையும் வேதத்தை ஓதிக்கொண்டே மலரை தூவி இறைவனை வழிபடுவார்கள். அப்படி வழிபடுகின்ற அவர்கள் எங்கே இருக்கின்ற இறைவனை வழிபடுகின்றார்? அந்த இறைவன் இருக்கின்ற இடம் எது? திருக்கேதாரம். அந்த கேதாரத்திலே ஆண் யானைகள் கூட்டமாக வந்து நிற்கிதான். யானையை பார்த்துருக்கீங்களா? நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம் இல்லையா, கோயில்களில் தான் பார்த்துருக்கோம். நிற்கும்னு பார்க்கோம். ஆனால் எந்த யானையாவது அது பாட்டு அமைதியாக நிற்குமா? அமைதினா நான் அது பிளிர்கிட்டு நிற்கணும்னு சொல்லலை, அசையாமல் நிற்குமா? இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அசையாமல் நிற்போம் இல்லையா, கை காலை கூட அசைக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சோன்னா ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் நம்மளால் நிற்க முடியும். ஆனால் யானை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், இங்கேயும் அங்கேயும் அசையும், ஒரு காலை தூக்கும், இந்த காலை தூக்கும், துதிக்கை எங்கே ஆட்டும் அங்கே ஆட்டும், காதை ஆட்டும், வாழை ஆட்டுன்னு அது ஆடிக்கிட்டே தானே இருக்கும். அதனால் அசைகின்ற யானை கூட்டம் அது என்ன செய்யுதுன்னா, சுனை அங்கே மலை பக்கம் இல்லையா அது, அதனால் மலையிலே இருக்கின்ற சுனையிலிருந்து நீரை உறிஞ்சி அப்படியே தெளிச்சுக்கிட்டே இருக்கான். அது வேகமாக நீரை உறிஞ்சிறதுனால அந்த மலை பக்கத்தில் இருக்கிற கற்கள் எல்லாம் பொடியாக செதறுதான். அந்த மலை பொன் மாதிரி ஒளி வீசுகின்றது. இப்போவுமே நம்ம பார்க்கோம் இல்லையா, அந்த மலை சிகரம் பொன்னாலான சிகரம் மாதிரி இருக்கும் சூரிய ஒளி படும் பொழுது. அது அந்த சூரியன் ஒளி படும் பொழுது பொன் சிகரம் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் துகளாக விழுந்ததுன்னு வைங்களேன், அப்போ ஏதோ தங்கப்பொடி விழுந்த மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி இந்த யானைகள் தண்ணீரை வேகமாக உறிஞ்சி வீசுவதால் அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன கற்கள் எல்லாம் பொடியாகி கீழே விழுவது ஏதோ தங்கத்துகள் விழுவது மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கேதாரத்தை வணங்குங்கள், கேதாரத்தின் பெயரையாவது கூறுங்கள் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 3வது பாடல். கொம்பை பிடித்து, கொம்பு யோகதண்டம், கொம்பை பிடித்து ஒருக்கு காலர், கால் காற்று, ஒருக்கு காலர்கள் இருக்கால் இருக்கு வேதம் ஓதி, இருக்கால் மலர் தூவி நம்பன் நமையாழ்வான் என்று நடுநாளையும் பகலும் எல்லா நேரத்துலையும் கம்பக் களிற்று இனமாய் நின்று சுனை நீர்களை தூவி, நீர்கள்னு பொதுவாக சொல்ல மாட்டோம், நிறைய சுனைகள்லேருந்து நீர் எடுப்பதால் இது கவிதைக்கே உரிய அது அவங்களுக்குன்னு உரிய உரிமை. இந்த மாதிரி மாற்றி வழுவமைதின்னு சொல்கிற மாதிரி ஒருமை பன்மையை மாற்றி போடுறதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதனால் சுனை நீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சுனை நீர்களை தூவி செம்பொற்பொடி சிந்தும் திருக்கேதாரம் எனீரே. இப்படி செம்பொன்னை பொடியாக்கி தூவின மாதிரி அந்த அங்கே இருக்கிற மலைச்சிகரத்திலே இருக்கும் கற்களை பொடியாக்கும் வண்ணம் இந்த யானைகள் நீரை உறிஞ்சி வீசுகின்றன என்று கூறுகின்றார். அடுத்து 4வது பாடல் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அப்படின்னு, நம்ம உடம்பை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உடம்பை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? உழக்கிலே அரிசியெல்லாம் எடுத்து அதில் சோறு சமைத்து அதை சாப்பிட்டு
அதை அப்புறம் இன்றைக்கி வேணுங்கிறத இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் மீதியை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம். அப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறது நமக்கு தான் கிடைக்கும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது எப்படி எந்த மாதிரி நிலைமைக்கு போகும்னு நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு வேணும்னு நினச்சிருப்போம். அது வேறு யாராவது கவர்ந்து கொண்டு போகலாம், அல்லது வேறு யாராவது வரலாம், அவர்களுக்கு நாமே எடுத்து கொடுக்கலாம். ஆனால் பிற்காலத்துக்கு வேணும்னு நாம் சேர்த்து வச்சா அது நமக்கு தான் கிடைக்குங்கிறது உறுதி இல்லை. அதை நினைவிலே கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன செய்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அறிவை இழந்து விட்டீர்கள். அறிவு இழந்த அதை அழித்து விட்டீர்கள். ஏன்? இந்த பொதியாகிய இருக்க இந்த உடம்பை அதை பேணணும் அப்படின்னு அதுலேயே உங்கள் அறிவை செலுத்துவதனால அந்த அறிவை கெடுத்து வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு மாந்தர்களை பார்த்து கூறுகின்றார். இந்த அறிவை கெடுத்து வைத்திருக்கின்ற நீர் என்ன செய்கின்றீர்கள் என்றால், இன்றைக்கி ஒரு உழக்கு அரிசி எடுத்து சமைத்து சாப்பிடுகின்றீர்கள். மீதிய என்ன இது வரைக்கும் நாம் ஈட்டி வைத்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து பின்னால் ஒரு காலத்தில் உதவும் அப்படின்னு வச்சுருப்போம். ஆனால் அதை இழக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கின்றவர்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அப்போது அவங்கக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி அறம் செய்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. நாங்கள் வெந்ததை உண்டு விதி வந்தால் மாண்டுங்கிற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை. அதனால் நாங்கள் சமைப்போம், சாப்பிடுவோம், இருக்கோம், அவ்வளோதான். அறம் செய்கிறதெல்லாம் எங்களோட அது என்ன சொல்ல எங்கள் பணி வரிசையிலே எங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு கூறுகின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள். அப்போ அவங்க என்ன செய்கின்றார்கள்? வஞ்சனையோடு அவர்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க அதை நோன்பு மாதிரி செய்கிறாங்களாம். விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிப்போம்? ரொம்ப தீவிரமாக அதில் ஒரு பிடிப்போடு நம்ம விரதத்தை கடைப்பிடிப்போம் இல்லையா? இவங்களோட விரதானது பொங்குறது, சாப்பிட்றது, அவ்வளோதான். மீதியை பிற்காலத்திற்கு சேமித்து வைப்பது. அப்படி வஞ்சனையாக இருந்து அவர்கள் வயிற்றை நிரப்பிக்கொள்கின்றார்கள். அவங்களோட நோன்பு, அவங்களோட விரதம் மாதிரி இருக்கின்ற அந்த செயலை நீங்கள் செய்யாதீங்கப்பா அப்படின்னு நமக்கு அறிவுரை கூறுகின்றார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சூரியன் எப்போ உதிக்குதுன்னு காத்திருக்கணுமா? அப்படி காத்திருந்து நின்று எப்போ நீர் தெளித்து சந்தி பூஜை காலை நேர அனுஷ்டானங்களை செய்கின்றவர்கள் இருக்காங்களே, அவங்க கேதாரத்தை வணங்குபவர்கள். அந்த கேதாரத்தை பெயரை கூறுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது இப்படிப்பட்ட நோன்பு நோற்பவர்களோடு சேராதீங்க. சாப்பிட்டு உடலை வளர்க்கின்ற அந்த நோன்பை கடைப்பிடிப்பவர்கள் பின்னால் போகாதீங்க. அறம் செய்யணும்னா இல்லை அது எங்களுக்கு பழக்கமே கிடையாது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோடு சேராதீங்க. ஆனால் எப்போ விடியும்னு காத்திருந்து நீரை எடுத்து கொண்டு அனுஷ்டானத்தை ஒழுங்காக செய்து அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? இறைவனை வணங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற செயலை செய்து நீங்களும் கேதாரம் என்று சொல்லி வணங்குங்கள் என்கிறார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். உழக்கே உண்டு. உழக்கு அந்த அளவு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு உழக்குன்னா சொல்ல தெரியல. 200, 300, 400ன்னு தான் அளவு சொல்கிறாங்க. இந்த உழக்குங்கிற இது அநேகமாக இந்த தலைமுறையோடு போயிடும்னு நினைக்கேன். உழக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சிலர்கள். வழக்கே எனில், இப்படி ஒரு வழக்கம் இருக்குது அறம் செய்வதுங்கிறது. வழக்கே எனில் பிழைக்கேம் என்பார். பழக்கம் இல்லை, எங்களுக்கு வேண்டாங்க என்பார். மதி மாந்திய மாந்தர், அறிவை அழித்து கொண்ட மனிதர்கள். சழக்கே பரி நிறைப்பாரோடு. சழக்கு என்றால் வஞ்சனையோடு வயிற்றை நிரப்பி வைக்கின்றவர்களோடு தவமாவது செயல்மின், அவர்களுடைய நோன்பை நீங்களும் பின்பற்றாதீர்கள். சழக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செயல்மின், கிழக்கே சலமிடுவார் தொழு கேதாரம் எனீரே. கிழக்கே சூரியன் உதித்த உடனே மந்திர நீரை தெளித்து அனுஷ்டானம் செய்து இறைவனை வணங்குகின்றவர்கள் இருக்கின்ற கேதாரம் என்று சொல்லுங்கள். இப்போ அந்த நோன்பு, அதாவது உடம்பை ஓம்புகின்றவர்களது நோன்பை பின்பற்றாமல் அறம் செய்து இவர்களின் நோன்பை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இப்போது காலமெல்லாம் போயிட்டுதுப்பா,
நிறைய நாள் ஓடிடுச்சு. அப்போ இன்னும் அடுத்தாக்கில் என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனோட தூதர் வருவார்ப்பா, உங்கள் வாழ்வு ஒரு முடிவுக்கு வரும். அப்போது அப்படிப்பட்ட ஏற்கனவே நாள் ஓடிட்டு இன்னும் நீங்கள் அழகான கண்களை உடைய மகளிரோட வலைக்குள்ளே விழுந்து அதில் ஆசைப்பட்டு அதிலேயே இருந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு ஓய்வு காலமே கிடையாது. அதனால் அப்படி போய் விழுந்துடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே ரொம்ப காலம் போயிட்டு. அதனால் இப்போவே இறைவனை அடைவதற்கு என்ன வழின்னு பார்த்து அதை பின்பற்றுங்க. அப்படி இறைவனை அடைவதற்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அவனுக்கு அடிமையாகி அதன் மூலம் ஒரு நல்ல வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்து வாழ்க்கையோ அல்லது அம்மையோ வேறு உலகத்திலே இறைவனுடைய அருகிலே இருக்கின்ற வாழ்க்கையோ பெறுவீர்கள். அப்படி அதுதான் உங்களுக்கு பிழைப்புக்கான வழி. அவனுக்கு அந்த பிழைக்கின்ற வழி என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்லுகின்றார்கள் இல்லையா, அந்த கேதாரம் தான். கேதாரம்ங்கிறத சொன்னாலே நமக்கு வாழ்வு கிட்டும். ஏன் அப்படின்னா அங்கே கீழ் உடையோடு பாம்பினையும் சேர்த்து இறுக்கி கட்டியிருக்கின்ற இறைவன் இருக்கின்ற இடம். அதனால் கேதாரம்னு சொல்லி அந்த தலத்தையே வணங்குங்கள், தலத்தின் பெயரையே சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று இந்த 5வது பாடலிலே கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். வாழ் ஓடிய தடம் கண்ணியர், வாழ் மாதிரி ஒளி வீசுகின்ற பெரிய நீண்ட கண்களை உடைய மகளிர் வயலில் அழுந்தாதே, வலையில் அழுந்தாதே, வாளோடிய தடங்கண்ணியர் வலையில் அழுந்தாதே, நாளோடிய நமனார் தமர் நணுகா முனம் நணுகி, நாள் இதுதான் நாள்னு குறித்து வச்சுருப்பாங்க இல்லையா யமதூதர்கள், அவங்க வருவதற்கு முன்னால் இறைவனை அணுகணும். அதாவது நம்மளுடைய தூதர்கள் நம்மை நணுகுவதற்கு, நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னால் நாம் இறைவன்கிட்ட போகணும். அப்போ தான் அவனுக்கு ஆளாக எல்லா இன்பமும் அனுபவிக்கலாம். நாளோடிய நமனார் தமர் நணுகா முனம் நணுகி ஆளாயும் மின் அடிகட்கு இடம் அதுவே என்னில், இதுவே கீழ் ஓடு அரவு அசைத்தான் இடம் கேதாரம் எனீரே. எனவே அவன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாம் சுவாமிகிட்ட போயிடணும். அவன்தான் நாம் பிழைக்கின்ற வழியாகும் என்பதை நினைவில் கொண்டு கேதாரம்னு சொல்லி உங்களுக்கான மீட்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார்.